அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அது மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ டிஎன்ஏ 2026ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சில பொறியியல் கல்லூரிகளை எடுத்து அந்த கல்லூரிகளில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த கல்லூரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. இவங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த கல்லூரியோட டிஎன்ஏ கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1126 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. இந்த 2008 ஆரம்பிச்சாலுமே இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ல ஏ கிரேடு வாங்கின ஒரு கல்லூரியாகவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏல அக்ரெடேஷன் வாங்கின கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. என்பிஏ அக்ரெடேஷன்னா தேசிய அளவிலான தர நிர்ணய சான்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கின ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஏ அக்ரெடேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸாகவும் பார்க்கப்படுதுங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஃபண்ட் வாங்குறாங்க த்ரூ இன்னோவேஷன் கவுன்சிலிங் மூலமா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் கல்லூரியாகவும் இருக்குது. ஸோ உங்களோட தேர்வு முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் விதிகள் படி தான் வந்து இந்த கல்லூரியில தேர்வுகள் எல்லாமே நடக்குங்க. ஸோ இவங்க இந்த கல்லூரியில முதல்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் ரன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ யூஜி கோர்சஸும் நடத்துறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஜி கோர்சஸும் நடத்துறாங்க. ஸோ யூஜி கோர்சஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இவங்க ரன் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஇல பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து நடத்துறாங்க. அது போக தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரான ஒரு கோர்ஸ் சில கல்லூரிகளில் மட்டுமே இருக்குது. பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. தென் பிஇல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் நடத்துறாங்க. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் பண்றாங்க. தென் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ். தென் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஃபியூச்சர் டெக்னாலஜியான விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. தென் பிடெக்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் வந்து இவங்க வந்து கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பிஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எம்பிஏங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏஐசிடி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபண்ட் வாங்கி ஐடியா லேப் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்பவே முக்கியத்துவம் தர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வரைக்கும் இந்த கல்லூரியில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த பிளேஸ்மெண்ட்னே ஒரு தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷம் 2026 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 28 lakhs per annum வரைக்கும் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போக ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs per annum சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் என்ன பண்றாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, ரெக்ரூட்டர்ஸ் யாராரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு முக்கியத்துவம் தர்றாங்க. அதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு வந்து முக்கியத்துவம் தர்றாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய கம்பெனிகள் வந்து ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனிஸும் ஜெர்மன் பேஸ்டு கம்பெனிஸும் வர்றப்ப கிட்டத்தட்ட ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இந்த லாங்குவேஜ் ட்ரைனிங் சொல்லுவாங்க N5 அப்படிங்கிற ஒரு கிரேடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஜெர்மன் லாங்குவேஜஸ்க்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதையுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு மலேசியாவில் போய் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலையும் போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்ல சேரக்கூடிய மாணவர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க வந்து தர்றாங்க, எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 180லேருந்து 200 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீயும் ஃப்ரீ. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து 190க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் வந்து தரதா வந்து இவங்க வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தாங்க.
படிசெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப்ங்கிறது ரேஞ்சஸ்ங்கிறது கம்மியாயிருச்சு. அதனால கட் ஆஃப் ரேஞ்சஸ் 171.5 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கடைசி ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 171 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 171.5 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. இப்போ டியூஷன் ஃபீஸ் ரெடியூஸ் பண்றாங்கன்னா டோட்டல் காலேஜ் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும், ரிமைனிங் ஃபீஸ் மட்டும் நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே 180லேருந்து 190 வரைக்கும் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. டெஸ்கெல்லாம் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. அப்போ பட் வந்து லேப்டாப்ஸ்ங்கிறது கிடைக்காது. லேப்டாப் யார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். பட் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது வந்து இந்த கல்லூரிகளுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்னு போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் கல்லூரியில் போயிட்டு அதாவது கவுன்சிலிங்கில் போயிட்டு சீட்டை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து நான் உங்கள் கல்லூரியில் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரிகளையும் ஸ்காலர்ஷிப்ங்கிறது தரமாட்டாங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப் இந்த கல்லூரி ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இந்த கல்லூரின்னு இல்லை, எந்த ஒரு கல்லூரியில் போய் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கணும்னாலுமே நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கல்லூரியில் சேர விருப்பப்படுறீங்களோ அது எந்த கல்லூரியாக வேணாலும் இருக்கட்டும், அந்த கல்லூரியில் போய் நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அவங்க கல்லூரியை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்புங்கிறது தருவாங்க. இது எல்லா விதமான கல்லூரிகளுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் பொருந்தும். இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியான கல்லூரிகள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறப்ப இன்னொரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது முதல் வருடத்திற்கு மட்டுமா இல்லை 4 வருஷத்துக்கு தர்றாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா சில காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வருஷங்களில் தர்றது இல்லை. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி சொல்லக்கூடாது. ஸோ 4 வருஷத்துக்கு தர்றாங்களா அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது 4 வருஷத்துக்கு தர்றாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் பண்ணாமல் தான் வந்து அவங்க 4 இயர்ஸ்க்கு தருவாங்க. இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாகவும் தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.